ஒரு பஸ் கூட ஆக்சிடென்ட் ஆகல, நான் பத்திரமா வந்துட்டேன். நான் கூட நினைச்சேன் டெய்லி ஒரு ஜீசஸ் வாசல்ல, ஜீசஸ் சர்ச் வாசல்ல, ஒரு பிள்ளையார் கோயில் வாசல்ல பேசுறோம், அதனாலதான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு நினைச்சேன். இல்லை இல்லை, கோணம் நண்பர்களின் குழுவின் கைத்தட்டுகளுக்காகத்தான் நான் இத்தனை காலம் உயிரோடு இருக்கேன். நல்லா கைத்தட்டுங்க. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு கோணம் நண்பர்கள் கொண்டு இருந்து வாங்கிடுவேன். ஏன்னா நான் போட்டுக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்டு. 10,000 வேணாமா? ஒரு சூப்பர் கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நீங்க அழகா சொல்லலாம். ஒரு அழகான பெண்மணி நம்ம நாட்டில் வாழ்ந்தாங்க. அவங்க எந்த ஃப்ளைட்டில் போனாலும் அவங்களுக்கு ஃப்ரீ. அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, பணமும் தேவையில்லை, எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலான்னு நம்ம தேசத்தில் வாழ்ந்தாங்க. யாருன்னு சொன்னீங்கன்னா 10,000 ரூபாய் பரிசு. யார் அந்த லேடி? நான் தானே? சரி, இப்போ நான் பதில் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் ஜோரா கை தட்டணும். எனக்கு கை தட்டல் மட்டும் போதும். யார் தெரியுமா? அன்னை தெரசா. வெரி குட். அறிவாளி பிள்ளை எங்க நம்ம கோணம் நண்பர்களுக்குள்ள இருக்காங்க. அன்னை தெரசா தான் அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை, அப்படி வாழ்ந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னை தெரசா. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வாழ்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கா? அப்படி நல்லாவா இருக்கிறாங்க? எங்க அத்தாண்ட சொன்னேன், அத்தா ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு, சிவாஜி கணேசன் வசந்த மாளிகை கட்டினாரு, நான் செத்தா நீங்க சசிகலா மாளிகை கட்டுவீங்களான்னு கேட்டேன். இல்லடி உன் தங்கச்சியை கட்டுறேங்கிறாரு. எப்படி அறிவான மனுஷன் நம்ம குடும்பம் எடுத்துறோம். பஸ்ல பார்த்துருக்கீங்களா எவ்வளவு காமெடி தெரியுமா? பஸ்ல நம்ம வயசு பசங்க பூரா அப்படி தொங்கிக்கிட்டே போவான், உள்ளே உட்கார மாட்டான். ஒரு வயசு பொண்ணு கோவம் வந்துச்சு, ஏய் எருமை மாடு உள்ள வாடா அப்படின்னா. பையன் சொன்னா, எருமை மாடு உள்ள வந்தா பசுமாடு பஞ்சராயிரம், பரவாயில்லையா? பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை, டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை, டீ கடை வச்சா அது பொண்டாட்டியை காப்பாத்தினா அது ஆம்பளை பிள்ளை இல்லையா? சிகரெட்டை பத்த வச்சா அது ஆம்பளை, சீக்கிரட்டையே பத்த வச்சா அது பொம்பளை, வாட்டரை கட்டிங்கா பிடிச்சா அது ஆம்பளை, குடும்பத்தையே 2ஆ பிடிச்சு விட்டா அது பொம்பளை. பாத்தீங்களா? கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு வீடை செங்கலா எடுத்து வச்சு கட்டினா அது கொத்தனாரு, ஒரு வீடை செங்கலா பிடிச்சு விட்டா அது நாத்தனாரு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? கம்முன்னு இருந்தா அது புருஷன், கும்முன்னு இருந்தா அது பொண்டாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா என் அழகான மேக்கப் போட்டாவே வால்பேப்பர்ல டிபியா வச்சிருக்கேங்க, ஃபேஸ்புக்லயும் அதான் டிபியா வச்சிருக்கேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சசிகலா விஜய் டிவி கேபி வைட்டு இருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் இருக்கா? எல்லாரும் இருக்கீங்களா? யார் வீட்டில் இருக்கீங்களோ இல்லையா இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? இன்ஸ்டால சசிகலா விஜய் டிவி கேபி வைட்டு இருக்கேன். டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஒரு ஜோக்கெல்லாம் போடுவேன், ஆதரவு கொடுங்க. இன்ஸ்டாகிராம்ல அழகான போட்டோ வச்சிட்டேன் சார். நிறைய வயசு பசங்க நான் பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைச்சிட்டு ராத்திரி 10:30 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்றான், ஹாய் செல்லக்குட்டி நான் தொங்க போறேன் நீ தொங்குறியான்னு. மூதேவி தூங்க போறாங்க. தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல. பதிலுக்கு நான் அனுப்புனேன், நீ தொங்குனா உத்தரம் தாங்கண்டா, நான் தொங்குனா உத்தரம் அந்துரும்டான்னு. அப்பயும் போக மாட்டேங்கிறான். கண்ணே உன் புருஷனா வரட்டா, உன் புருஷன் போன முன்பு வரட்டான்னு அனுப்புறானையா. அவனை செருப்பு கழட்டி சாத்திர அனுப்ப முடியும்? எவ்வளவு அழகா மெசேஜ் பண்றாங்க தெரியுமா? அதுல ஒருத்தன் சொன்னா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, காலம் மாறிக்கிட்டே இருக்குன்னா. எப்படிடா மாறுதுன்னு ஒரு காலத்துல போன் பண்ணா என் காதலி சொல்லுவா, நீ தாண்டா என் புருஷன், நீ தாண்டா என் மாமாம்பா. இப்ப கால் பண்ணா என் புருஷன் வந்துருவான், வைடா போனங்கிறா. எப்படி காலம் மாறிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஆனா உண்மையிலே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா காலேஜ் பசங்க தாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அரியரையும் கிளியர் பண்ண முடியாம, பார்த்துட்டு போன பொண்ணையும் கரெக்ட் பண்ண முடியாம. ஒருத்தன் சொன்னா, தூரத்தில் இருப்பது சென்னை, உயரத்தில் இருப்பது தென்னை, நான் விரும்புவது உன்னைனா. உடனே அந்த பொண்ணு சொன்னா, போடா வெண்ண அப்படின்னா. இப்படி சொல்லிட்டு போயிருக்கிற டக்குன்னு பொம்பளை பிள்ளைங்க. ஆனா நீங்க பாருங்க, காதல உண்மையிலே யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பசங்க தான். ஏன் தெரியுமா? எங்க பசங்க எல்லாம் ஏன் தாடி வைக்கிறான் தெரியுமா? என் காதலி முத்தமிட்ட இடத்திலே சூரியன் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறான் ஒரு தாடி. அதற்கு காரணம் ஒரு லேடி, அது பக்கா கேடி. ஆமா தானே? உண்மையிலேயே பொம்பளை பிள்ளையும் காதலிக்குது, ஆம்பளை பிள்ளையும் காதலிக்குது. ஆம்பளை பிள்ளை காதலிச்சு ஒரு வார்த்தை சொல்லும், கட்டின புடவையோட வாடி உன்னை வச்சு காப்பாத்துறேன், போட்டுக்கிற நைட்டியோட வாடி உன்னை வச்சு காப்பாத்துறேன், ஒப்பனை விட்டுட்டு வாடி வச்சு காப்பாத்துறேன். எனக்காவது ஒரு பொம்பளை பிள்ளை உடுத்திருக்கிற கையோட வாடா உன்னை வச்சு காப்பாத்துறேன், போட்டுக்கிற ட்ரௌசரோட வாடா உன்னை வச்சு காப்பாத்துறேன், உங்க ஒப்பனை விட்டுட்டு வாடா வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லுதாங்க. அப்ப காப்பாத்துறது யாரு? ஆண் சிங்கங்கள். உண்மையிலே பாருங்க, ரீல்ஸ்
போட்டு ஜாலியா இருக்கிறது பொண்ணுங்க, ரீல்ஸ் போட்டு ஜாலியா இருக்கிறது பொண்ணுங்க. ரியல் லைஃப்ல கடினமா உழைச்சா அது பசங்க. ஆமா தானே? எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு டீ கடை வச்சாவது பொண்டாட்டியை காப்பாத்திடுவான், ஒரு புரோட்டா கடையில நின்று வேலை பார்த்தாவது ஒரு பொண்டாட்டியை காப்பாத்திடுவான். ஆனா பெண்களுக்கு அவ்வளவு பொறுப்பு தேவையில்லை, வீட்டை பார்த்தா போதும். ஆமா தானே? இன்னும் திருப்தியா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேரு, எத்தனையோ பெண்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை 10 மாசம் நான் தான் சுமந்தேன், உன்னை 10 மாசம் நான் தான் சுமந்தேன். நம்பாதீங்க, 10 மாசம் சுமந்து இறக்கி விட்டுருந்தீங்க. காலம் வரை நெஞ்சிலும் உள்ளத்திலும் தோளிலும் சுமப்பது யார் என்று கேட்டால் தந்தைமார்கள் இல்லையா? இன்னைக்கு இந்த என்ன தந்தைமார்கிட்ட ஒருத்தட்டே கைத்தட்டு வரலையே, தந்தைகள்லாம் உழைக்கிறது இல்லையா? உண்மையிலே ஸ்டான்லி அவர்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய ராணுவ வீரர். இன்னைக்கு நாமெல்லாம் இவ்வளோ பாதுகாப்பா நைட்டு 12 மணி ஆனாலும் உட்கார்ந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய ராணுவ வீரர்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு ராணுவ வீரர் என்ன பண்ணாராம், டெல்லியில அங்க பார்டர்ல இருக்காரு. என்ன பண்ணுவாரா, டெய்லி போய் நைட்டு போய் ஒரு 100 ரூபாயை மட்டும் டிராப் பண்ணிட்டு ஏடிஎம் எடுத்துட்டு வருவாராம். கூட இருக்க நண்பன் சொன்னானா, 1.5 கிலோமீட்டர் போய் டெய்லி 100 ரூபாயை எடுத்துட்டு வர்றதுக்கு 10 நாளைக்கு சேர்த்து 1000 ரூபாய் எடுத்துட்டு வரலாம்லன்னு. அதுக்கு அந்த ராணுவ வீரர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏன் டெய்லி 100 ரூபாய் எடுக்கிறேன் தெரியுமா? நான் டெய்லி 100 ரூபாய் எடுத்த உடனே இந்த மெசேஜ் என் ஒய்ஃபுக்கு போகும். நான் 100 ரூபாய் எடுத்துட்டேன்ற கனெக்ஷன் என் ஒய்ஃபுக்கு போகும். என் பொண்டாட்டி நினைப்பா, என் புருஷன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கான், இன்னைக்கு போர்ல அவன் சாகல அப்படின்னு என் பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெய்லி 100 ரூபாய் எடுக்கிறேன்னு சொன்னா குடும்பத்திற்காகவும் தேசத்திற்காகவும் உழைக்கக்கூடியவர்கள் ராணுவ வீரர்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தல் கொடுங்க. இந்த புது வருஷத்துல யாரெல்லாம் நம்ம தேசத்துல இருந்து நிறைய பேர் ராணுவ வீரர்கள் போலாம். வந்தேன் 4 ஜோக் அடிச்சேன்னு நான் போலாம்ல. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்முடைய கோணம் நண்பர்கள் அறக்கட்டளையிலிருந்து இன்னும் எத்தனையோ ராணுவ வீரர்கள் புறப்பட்டு வரக்கூடும். அதனால சொல்றேன். இந்த பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா ஜாலியா பேசுவாங்க பார்த்தீங்களா? இங்க பாருங்களேன், ஒன்று போல ட்ரெஸ் போட்டிருக்கீங்கல்ல, ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ. நல்ல ஒரு கைதல் கொடுங்க அந்த ஒன்று போல ட்ரெஸ் போட்டுக்க நண்பர்களுக்கு. இதே எங்கள் பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுங்களேன். இத்தீனி பாடுற அவரு பெருசா போச்சு, அவ பிடிச்ச நகைக்கடைக்காரன், அதனால அவளுக்கு திணி பாடுறது பெருசா போச்சு. ஒன்று போல தாங்க சாரி, அதில் ஒன்று பெரிய பாடுறது இருந்தால் அந்த பொம்பளை ஏற்றுக்காது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லா பாருங்களேன். பொம்பளை பிள்ளை ஒரு ஸ்டேட்டஸ் வைக்குது. எப்படி வைக்குது? நான் பல் விளக்க போகிறேன், 1000 லைக்ஸ், 2000 கமெண்ட்ஸ். ஒரு ஆம்பளை பையன் வாழ்க்கையை வெறுத்து நான் இன்று தூக்கு போட்டு சாக போகிறேன், கீழே ஒருத்தன் ஹாப்பி ஜெயந்தா மச்சான் அனுப்பிடுவாங்க. எவ்வளோ ஸ்டேட்டஸ் பாருங்க. ஆனால் பெண்கள்லாம் உண்மையிலே உங்களுக்கு நீங்களே ஒரு கைதல் கொடுத்துக்கோங்க. நகைச்சுவைக்காக சொன்னா கூட பெண்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை இல்லையா? எண்கள் இல்லை என்றால் கணிதம் இல்லை, பெண்கள் இல்லை என்றால் மனிதமே இல்லை. நீங்க எல்லாம் நல்ல பெண்கள். ஏன் தெரியுமா? இந்நேரம் சீரியல் பார்க்குற டைம் கூட பார்க்காம ஒரு அருமையான அறக்கட்டளை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா சில பெண்கள் எப்படி இருக்காங்க, 24 மணி நேரம் சீரியலை பார்த்து அழுகுதுங்க. 250 ரூபா கட்டணம் கட்டிவிட்டு அழுகுங்க. அவன் 2.5 லட்சம் வாங்கிட்டு போயிடுறான் சீரியல் நடிக்கிறவன். அப்படிதான் ஒரு அக்கா சீரியல் பார்த்து அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. புருஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படியே சீரியல் பார்த்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு டக்குன்னு ஒரு சேலையை எடுத்து தூக்கு போட்டாருங்க, கயிறை மாட்டிட்டாரு. அந்த அக்கா கூடா சொல்லுது, என்ன தூக்கு போட்டு சாக போறியா, டிவியை மறைக்காம அடுத்த ரூம்ல போய் சாகும். அவளையும் வச்சு ஒருத்தர் குடும்பம் நடத்துறான். பார்த்தீங்களா எவ்வளவு கஷ்டம் தான், எவ்வளவு கஷ்டம் சார். உண்மையிலேயே இப்ப நம்ம ஓட்டு போடுறதுக்கு வயசு என்ன? 18. கல்யாணத்துக்கு ஆம்பளை பிள்ளைக்கு வயசு என்ன? 21. ஏன் தெரியுமா? ஒரு மண்ணை ஆள்வதை விட பெண்ணை ஆள்வது மிக கடினம். ஒரு பெண்ணை சரியா கொண்டு போகணும்னா அவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த பெண்ணை சரியா, அந்த பெண்ணுக்கும் தாய்க்கும் நடுவுல யார் பாலமா இருக்கிறது? புருஷன் தான் பாலமா இருக்கணும். நிறைய வீட்டில் பாருங்க, இந்த கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல போய் உட்கார்ந்த உடனே, ஏய் என்ன பிடிச்சிருக்கா, பிடிக்கலாம் தூக்கு போடுத்தவங்கயா போற, அப்போ போய் கேட்பான். அடுத்து அவன்கிட்ட பேசுறதுக்கு வேற ஏதாவது பேசலாம்ல. நான் அந்த காலேஜில் படித்தேன், இந்த சப்ஜெக்ட்லாம் நான் பாஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ ரேங்க் ஹோல்டர், அதெல்லாம் பேச மாட்டேன். எங்கள் அம்மா இருக்கு பற்றியா, அது ஒரு லூஸு, அதுகிட்ட டச் வச்சுக்காத. எங்கள் அப்பா இருக்க மாதிரியா பைத்தியக்காரன், சினிமா பைத்தியக்காரன், ஒரு 4 ஸ்டெப் தள்ளியே நில்லு. என் தம்பிக்காரன் இருக்கேன் பார்த்தியா, கிரிக்கெட்டுன்னு உயிரை சுற்றிக்கிட்டு இருக்கியான். எங்கள் அக்கா இருக்கா பார்த்தியா, உன் ஆத்துனா ரொம்ப மோசமானவ, ஊரை கெடுத்தவன், அவன் வந்தா நான் அவன்கிட்ட பேசாத அப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட்லேயே சொல்கிறது யாரு? பெண்கள் ஜோரை கை தட்டுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா கை தட்டுறீங்களா? இப்போ ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா கை தட்டுவாங்க. இப்போ பார்க்குறீங்களா? உலகத்திலே
அழகு யாரு, ஆண்களா பெண்களா? பாத்தீங்களா? ஆண்கள் அழகு இல்ல, பெண்கள் தான் அழகு. பெண்கள் தான் அழகு, பட் ஆண்கள் பேரழகியா. எங்க பொம்பளை பிள்ளைய பாருங்க, இன்க்ளூடிங் மீ. எங்க பொம்பளை பிள்ளைய பாருங்க, பேரன் லவ்லி, பேத்தி லவ்லி, ஐயா லவ்லி, சிமிக்கி அம்மிக்கி, ஆட்டலு மாட்டலு, டூப்ளிகேட் பூ, இதெல்லாம் வச்சாதான் மோரக்கட்டையை 5 நிமிஷம் பார்க்க முடியும். எங்க ஆம்பளை பையன் தலையை களைச்சிக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தாலே அழகா இருப்பான். செலவில்லாதவங்களும் ஆம்பளை பிள்ளை. நீங்க பாருங்க, பொம்பளை பிள்ளையும் பெற்று போடுறோம், ஆம்பளை பிள்ளையும் பெற்று போடுறோம். பொம்பளை பிள்ளை வீட்டில் போய் நீங்க விருந்து தான் சாப்பிட முடியும், ஆம்பளை பிள்ளை வீட்டில் இருந்து சாப்பிடலாம். சோறு போடுவோம் ஆம்பளை பிள்ளை. எங்க ஊர்ல ஒரு வயசான பாட்டி, வயசு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அப்படி இழுக்குது. உடனே அங்க ஒரு பாப்பா இருந்துச்சு, அந்த பாப்பா மூக்க தீக்கி போட்டு அழுகுது. ஐயோ எங்க பாட்டிக்கு என்னமோ செய்யுது, இழுக்குது, எல்லாரும் வாங்கன்னு. அதே அந்த இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தானா, நம்ம மார்த்தாண்ட இளவட்டம் தானே என்ன பண்ணுவான், டக்குன்னு வேட்டி எடுத்து மடிச்சு கட்டுவான். பாட்டி அல்லைக்கா தூக்கி மல்லைக்கா ஆட்டோக்குள்ள போட்டு ஆட்டோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினா அது ஆம்பளை பிள்ளை, முத்தத்தை கொடுத்து சோழியை முடிச்சா அது பொம்பளை பிள்ளை. பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில யார் ஜெயிப்பா அப்படி? ஏன் ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ சந்தோஷம்? ஏன் தெரியுமா? எதுவுமே தனக்கு வேண்டாம் என்று எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியது ஆண்கள் இனம். அதனால அந்த ஆண்கள் இனத்துக்கு ஒரு பெரிய சல்யூட். கல்யாணத்திலே பாருங்களேன், ஆண்களுக்கு தான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஏன் ஆண்கள் வெள்ளையை ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க? இங்க கூட வெள்ளை